தீப்தி, ரமன் அப்புறம் ராஜு ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட நட்பு பிரியாவோட ஏற்பட்டுச்சு. இப்போ 3லேருந்து அவங்க 4 பேர் ஆயிட்டாங்க. அவங்க 4 பேரும் அவங்க காலேஜோட கேன்டீன்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம காலேஜோட கடைசி வருஷம். அதுக்கப்புறம் நம்மளாம் எங்கே இருக்க போகிறோன்றது நமக்கே தெரியாது. சரியா சொல்கிற ரமன். எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு பக்கம் நம்ம வேலையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்புறம் பிரியாவும் தீப்தியும் அழகான பசங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாம 3 பேரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா தீப்தி ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ. பிரியா சொன்னதை கேட்டுட்டு ராஜுவும் ரமனும் 2 பேரும் ரொம்ப மோசமா அதிர்ந்து போனாங்க. தீப்தி, நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே நீ ஒரு ராயல் ஃபேமிலின்னு. இதுல சொல்றதுக்கு என்ன பெருசா இருக்குப்பா? ராயல் ஃபேமிலி ஆளுங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆளுங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதையே தான் சாப்பிட்றாங்க. நான் முதல் தடவையாக பார்க்குறேன் ஒரு ராயல் ஃபேமிலியோட பொண்ணு காந்திஜி சொன்ன மாதிரி அவளோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காளே. நீ இப்படி சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? அட, எங்களோட அப்பா இதை தானே எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, சாதாரண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குன்னு. தீப்தி, உன்னோட குடும்பத்தை பற்றி எங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்னோட முன்னோர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள். சின்ன வயசுலேருந்து நானும் இதை தான் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடத்தின போது என்னோட கொள்ளு தாத்தாவுக்கு தாத்தா இருக்காரே, அவர் விக்டோரியா மகாராணியோட ஃப்ரெண்டாம். அப்படின்னா உங்ககிட்ட பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்லு. சொல்லப்போன எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் எந்த ஒரு பணத்தட்டுப்பாடும் கிடையாது. ஏழ்மனா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. என்னோட அப்பா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவோட அத்தனை குணங்களும் இருக்கு. அப்படின்னா உன்னோட அப்பா அம்மா ஒரு பங்களாவில் இருக்காங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது சொந்தமாக மாளிகை இருக்கா? இல்லை, எங்கள் அப்பா அவங்களோட முன்னோர்களோட பங்களாவில் இருக்காரு. அப்படி நீங்கெல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் வந்து தங்கிக்கலாம். எங்கள் அம்மா ரொம்ப அருமையாக சமைப்பாங்க. அப்புறம் அவங்களும் ரொம்ப நல்ல குணமானவங்க தான். நீ எங்களோட ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிட்டிய தீப்தி. எப்படியோ நமக்கு காலேஜ் ஒரு வாரம் லீவு. நாங்கள் காலேஜ் லீவில் எங்கே போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ராஜு, சரியாக சொன்னேன். நம்ம லீவை இவளோட பங்களாவுக்கு போயே கழிக்கலாம். சரியா? சரி, நீ கொல்கத்தாவில் தானே இருக்க. கொல்கத்தாவில் உன்னோட மாளிகை எங்கே இருக்கு? காச்சீர்வாடி. மறுநாள் ரமன், ராஜு அப்புறம் பிரீத்தி தீப்தியோட காரில் கொல்கத்தாவை நோக்கி புறப்பட்டு போனாங்க. அவங்க எல்லாரும் கொல்கத்தா போகிறதுக்கு காரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ராத்திரி 11 மணிக்கு அவங்க எல்லாரும் தீப்தியோட ஆடம்பரமான மாளிகைக்கு போனாங்க. அந்த மாளிகைக்கு வெளியில ஒரு பெரிய கேட் இருந்தது. அவங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ந்து போய் தீப்தியோட பூர்வீக பங்களாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அட, இந்த மாதிரி மாளிகையை நான் ஃபிலிமில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இதை வெளியிலேருந்து பார்க்கறதுக்கே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரமன். நாம தீப்தியோட மாளிகையில எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாது. ரமனும் பிரீத்தியும் இவ்வளவுதான் சொன்னாங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கிற ஒரு அம்மா அவங்களோட தலைமுடியால முகம் மறைஞ்சிருந்தது. திடீர்னு அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து நின்னாங்க. இந்த பெரிய மாளிகையை பார்க்காதீங்க முட்டாள்களே. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அந்த இடத்த கவனமா பாருங்க. நீ யாரு? என்ன உளறீங்க? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பிரம்மாண்டமான மாளிகையை பார்த்து மயங்கிடாதீங்க. எல்லாரும் திரும்பி போயிடுங்க. இது காச்சீர்வாடி. நீங்க எல்லாரும் இந்த ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுறீங்க. தேவையில்லாம நீங்க எல்லாரும் இங்க செத்து போயிடுவீங்க. அப்பதான் தீப்தி ரொம்ப கோவத்தோட அந்த லேடிய பார்த்து என்ன சொன்னான்னா, இங்க இருந்து ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. தீப்தி இப்படிதான் சொன்னா. அப்போ அந்த அம்மா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அப்புறம் எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. திடீர்னு அந்த மாளிகையோட பெரிய கேட் திறந்தது. அவங்க எல்லாரும் பார்த்தாங்க. அந்த மாளிகைக்குள்ள ரொம்ப அழகான நடுத்தர வயதுல உள்ள ஒரு அம்மா அவங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமான பார்வையில பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பார்வை தீப்தி மேல பட்டதுமே அவங்க உதடுகள்ல ஒரு ஆழ்ந்த மர்மமான ஒரு சிரிப்பு தோன்றுச்சு. தீப்தி தன்னுடைய நண்பர்களை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இவங்க தான் என்னுடைய அம்மா. இவங்க பேரு சுக்மணி. இவங்கெல்லாம் யாரு தீப்தி? இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள். கொஞ்ச நாளைக்கு நம்ம மாளிகையில இருந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம காச்சீர்வாடியில விருந்தாளிங்களை ரொம்ப மரியாதையோட வரவேற்போம். உன்னோட நண்பர்களை உள்ள கூட்டிட்டு வாமா. தீப்தி அவளுடைய நண்பர்களை மாளிகைக்குள்ள கூட்டிகிட்டு போனா.
ஆனா ரமன், ராஜு அப்புறம் பிரீத்தி அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சதுமே திடீர்னு அந்த மாளிகையோட மெயின் கேட்டு தானாவே மூடிக்கிச்சு. அதை பார்த்துட்டு அவங்க 3 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு தீப்தி? மாளிகையோட கதவு தானா மூடிக்கிச்சு. நீங்க எல்லாரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே பயந்துடுறீங்க. இந்த மாளிகை ரொம்ப பழைய மாளிகை. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய அப்பா இந்த மாளிகையை ரிப்பேர் பண்ணாரு. இங்க நீங்க பாக்குற எல்லா கதவுகளுமே ஆட்டோமேட்டிக் கதவுகள். தீப்தி சொன்ன உடனே எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷம் தெரிஞ்சது. நாங்க என்ன நினைச்சோன்னா ஏதோ பூத மாளிகைக்குள்ள வந்துட்டோம்னு நினைச்சிட்டோம். ஏன்னா பேய் பங்களால இந்த மாதிரி தானே நடக்கும். அதாவது யாராவது அந்த பேய் பங்களாக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அதோட மெயின் கேட்டு தானாவே மூடிக்கும். பிரீத்தி சொன்னதை கேட்டுட்டு அவளுடைய நண்பர்கள் எல்லாம் சத்தம் போட்டு சிரிச்சாங்க. அவங்க எல்லாரோட சிரிப்பும் அந்த மாளிகையில எதிர் ஒலிச்சது. கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் டைனிங் டேபிள் கிட்ட உட்கார்ந்துருந்தாங்க. நீங்க எல்லாரும் நிம்மதியா இங்க உட்காருங்க, நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறேன். இப்படி சொல்லிட்டு சுக்மணி அங்கிருந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பெண்கள் நீளமான முக்காடுகளை போட்டுக்கிட்டு அவங்களோட கைகள்ல பெரிய பெரிய டிஷ்ஷஸை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்புறம் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அட எனக்கு ரொம்பவே அதிகமாக பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பசிக்கலையா? அட இதெல்லாம் கேட்கணுமா? எனக்கும் பயங்கரமாக பசிக்குதுடா. 15 மணி நேரமாக ட்ராவல் பண்ணதில் எனக்கு பயங்கரமாக பசிக்குது. என் வயிற்றுக்குள்ளே எலி பயங்கரமாக ஓடுதுடா. எப்பா நீங்களா கொஞ்சமாவது வெக்கப்படுங்கப்பா. உள்ள போன தீப்தியோட அம்மா முதல்ல வரட்டுமே. அப்படி நாம எல்லாரும் அவங்க வரதுக்கு முன்னாடி சாப்பிட உட்காந்துட்டோம்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. அதுவும் இல்லாம இதெல்லாம் பேட் மேனர்ஸ்பா. அவங்க கிட்ட இப்படி பேசிட்டு தீப்தியை பார்த்து பிரீத்தி என்ன சொன்னான்னா, அப்பதான் தீப்தி அவங்க 3 பேரையும் ஒரு விதமான பார்வையில வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தா. தீப்தி உங்க அம்மாவையும் கொஞ்சம் வர சொல்ல, அவங்களும் சேர்ந்து நம்ம கூட சாப்பிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. சரி, நான் இப்பவே என் அம்மாவை கூட்டிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு தீப்தி அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் அந்த மாளிகையில ஒரு மூளைக்கு போய் அவ அங்கிருந்து மறைஞ்சிட்டா. தீப்திக்காக அவங்க 3 பேரும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அட ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த தீப்தி எங்கே போயிட்டா? நீ சரியா சொல்கிறடா. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மொத்த மாளிகையில் நம்ம 3 பேரை தவிர வேற யாரும் இல்லையா என்ன? அப்புறம் 2 பெண்கள் இப்ப இங்க வந்தாங்களே, அவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஒருவேளை தீப்தி நம்மளை பயமுறுத்த பார்க்குறாளா? ரமன் இப்படித்தான் சொன்னா. அப்பதான் அவங்க 3 பேரோட காதுகள்ல சங்கீத இசை எதிரொலிக்க ஆரம்பிச்சது. ராஜு பயந்து போய் மேல் பக்கமா சைகை காட்டினா. இந்த சங்கீத சத்தம் மாடியில் இருக்கிற ரூம்ல இருந்து தான் கேட்குதுடா. ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. நம்ம உடனே மேலே போய் பார்க்கணும்டா. ராஜு சொன்னதை கேட்டுட்டு அவங்க 3 பேரும் படிக்கட்டு வழியா அந்த மாளிகையோட மேல் போர்ஷனுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேரும் அந்த மாளிகையில ஒரு பவ்யமான அறைக்குள்ள அங்க இருந்த ஸ்கிரீனுக்கு பின்னால மறைஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் பார்த்தபோது அங்க சில பெண்கள், சில ஆங்கிலேய இளைஞர்கள், அப்புறம் சில இந்திய இளைஞர்களோட சேர்ந்து நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற பெண்கள்ல தீப்தியும் தீப்தியோட அம்மா சுக்மணியும் இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க 3 பேரும் தன்னை மறந்து அதிர்ச்சியில அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. இங்க என்னடா நடக்குது? என்ன நடக்குது? நான் உங்ககிட்ட சொன்னலடா, இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்க தான் போடுவாங்க. இங்கெல்லாம் ஒரு விஷயத்த கவனிக்கவே இல்லை. தீப்தியோட அம்மா சுக்மணியும் அவங்களோட சேர்ந்து எப்படி நடனம் ஆடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சுக்மணி கேட்டுக்கு வெளியே பார்த்த போது அவங்களுக்கு கொஞ்சம் வயசா இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, அவங்களோட முகம் என்னமோ சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதுல்ல. பிரீத்தி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. நடனம் ஆடிக்கிட்டு இருந்த அவங்க எல்லாம் அப்படியே நிறுத்திட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து பிரீத்தி, ரமன், ராஜுவை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இது எப்படி நடக்க முடியும்? நம்ம 3 பேரும் பின்னாடி தானே ஒளிஞ்சிட்டு இருந்தோம். அவங்களால எப்படி நம்மளை பார்க்க முடிஞ்சுது? திடீர்னு அவங்க முகம் எல்லாம் ரொம்பவே பயங்கரமா மாறிடுச்சு. நம்ம எல்லாரும் இங்கேருந்து ஓடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதோ பூதம் பங்களாவுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் அங்கேருந்து அந்த மாளிகையோட கீழ் பகுதிக்கு ஓடினாங்க. அவங்க 3 பேரும் படிக்கட்டை விட்டு இறங்கினாங்க. அப்போதான் அவங்க காதுகளில் தீப்தியோட சத்தம் கேட்டுச்சு. அடடா, நீங்கள் 3 பேரும் எங்கே போயிட்டீங்க? அவங்க 3 பேரும் பார்த்தபோது டைனிங் டேபிளில் தீப்தியும் அவளோட அம்மா சுக்மணியும் உட்காந்துருந்தாங்க.
அவங்க 3 பேரையும் கேள்விக்குறி பார்வையில பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க உங்களுக்காக டைனிங் டேபிள்ல எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க 3 பேரும் எங்க போனீங்க? சரி வாங்க, சாப்பாடு ஆறி போகுது பாருங்க. தீப்தி சொன்னதுனால உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி வச்சிருக்கேன். இங்க என்னதான் நடக்குதுடா? ஒருவேளை நம்ம பார்த்தது நம்மளோட பிரம்மையா இருக்குமோ? அது எப்படி பிரம்மையா இருக்கும்? நாம அங்க நடந்த விஷயங்களை நம்ம கண்களால பார்த்தோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப நம்ம பார்க்கறதும் உண்மையான விஷயம் தானே. பிரீத்தியும் அவளோட அம்மாவும் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நான் முழுசா நம்புறேன். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த விஷயம் எல்லாம் நம்மளோட பிரம்ம தான். அப்புறம் அவங்க 3 பேரும் ரொம்ப மெதுவா மெல்ல மெல்ல நடந்து டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க. அப்புறம் சேர்லயும் வந்து உட்காந்தாங்க. உங்க எல்லாருக்கும் சிக்கன் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால உங்க எல்லாருக்காகவும் நான் சிக்கன் செஞ்சிருக்கேன். அவங்க 3 பேரும் டைனிங் டேபிள் மேல இருந்த டிஷ்ஷோட மூடியை எடுத்த போது பயத்துல சத்தம் போட்டு அலறினாங்க. அவங்க 3 பேரும் பார்த்தபோது அந்த டிஷ்ஷஸ்குள்ளர தீப்தி அப்புறம் தீப்தியோட அம்மா சுக்மணியோட வெட்டப்பட்ட தலை இருந்தது. அது அவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சேர்ல உட்காந்துருந்த தீப்தியோட அம்மா சுக்மணி முகமெல்லாம் பயங்கரமா மாறிடுச்சு. யார் நீ? முட்டாள் மனிதர்களே, உங்களுக்கு இன்னுமா புரியவே இல்லை? அதாவது நாங்கெல்லாம் மனிதர்கள் கிடையாதுன்னு. அப்புறம் நீங்க எந்த மாளிகையில உட்கார்ந்துருக்கீங்களோ, இது பேய்களோட பங்களா. இங்க வரவங்க உயிரோட தான் வருவாங்க, ஆனா வெளியே உயிரோட போனது கிடையாது. ராஜு, ரமன் அப்புறம் பிரீத்தி சேரை விட்டு எழுந்துக்க முயற்சி பண்ணாங்க. அவங்க 3 பேரோட முகத்திலையும் பயம் தெரிய ஆரம்பிச்சது. ராஜு நடுநடுங்கிக்கிட்டு சுக்மணியோட பயங்கரமான அந்த முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் சொன்னா, நாங்க 3 பேரும் உனக்கு என்னதான் பண்ணோம்? எங்க 3 பேரையும் விட்டுரு. ஆனா தீப்தி, இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? நீயும் எங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே, நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ரமன் இப்படி சொன்னதும் தீப்தி பயங்கரமான முகத்தோட ஏதோ ஒரு டயன் மாதிரி பேச ஆரம்பிச்சா. அது நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற ரமன். அதாவது நான் ஒரு மனுஷின்னு. இது காய்ச்சர்வாடி. இந்த இடத்துக்கு பகல் நேரத்துல கூட யாரும் வர விரும்ப மாட்டாங்க. நான் ஒன்னும் மனித பிறவி இல்ல முட்டாள், நான் ஒரு டயன். இங்க ஏதாவது ஒரு மனுஷன் வராம போயிட்டானா நான் மனித உருவத்துல அவங்கள மயக்கி இந்த இடத்துக்கு அவங்களே இங்க வர மாதிரி பண்ணுவேன். இந்த மாளிகை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் சந்தோஷமா இருக்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த காலத்துல இருந்த ஆங்கிலேயர்கள் எங்களை மாதிரி அப்பாவி பெண்கள், கல்யாணமான பெண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களோட ஆசைகளை தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள உயிரோட எரிச்சிருவாங்க. ஆங்கிலேயர்கள் போனதுக்கு அப்புறம் கூட இந்த சம்பவம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா தேவையில்லாம எங்களை மாதிரி அப்பாவிகளோட ஆத்மாக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. சுக்மணி இவ்வளவுதான் சொன்னா. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மாளிகையில இருக்கிற அறையில இருந்து பயங்கரமான உருவம் கொண்ட பெண்கள் வெளியே வந்து அவங்க 3 பேர்கிட்ட வந்தாங்க. அப்புறம் 3 பேரும் பயங்கரமா அலற ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேரோட அலறல் சத்தம் மரண அலறலா மாறி கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுச்சு. சில வாரங்களுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ரமன், ராஜு அப்புறம் பிரீத்தியோட சடலங்கள் காய்ச்சர்வாடியில இருக்கிற ஆள் அறவே இல்லாத அந்த மாளிகையில கிடைச்சது. போலீஸ் அவங்க 3 பேருடைய சடலங்களை அவங்க குடும்பத்தாருங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்புறம் எப்பவும் போல அந்த கேஸ் ஃபைல் மூடப்பட்டுச்சு.